நல்ல பொருளை நியாயமான விலைக்கு வாங்குவதும் கெட்டுப்போன பொருளை ஒதுக்குவதும் இயல்பு. பணம் கொடுத்து வாங்கும் சாதாரண பொருட்களுக்கு நாம் விலை நிர்ணயித்து வகைப்படுத்துகிறோம். நம் ஜீவனும் அப்படித்தான். பாவங்கள் செய்த ஜீவன் விலை போவதில்லை. புண்ணியம் செய்த ஜீவன் பரமாத்மாவை நாடும். இல்லை இல்லை, பரமாத்மா புண்ணிய ஜீவனை நாடுவார். நம் பிறப்பின் காரணம், அத்தோடு ஒட்டியிருக்கும் கர்மவினை மற்றும் வாழ்க்கை முறையை விளக்கி மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது கருட புராணம். சற்று வித்தியாசமாக இந்த பாகத்தை நாம் கேள்வி பதிலாக மாற்றலாம். வழக்கம் போல் ஒரு கொடிய தண்டனை மற்றும் சென்ற 4 பாகங்களில் இருந்த கேள்விகளை இதில் விரிவாக பார்க்கலாம். முதலில் தண்டனை. தெய்வங்களை அவமதிப்பவர்களும் தெய்வங்கள் இல்லை என்று மற்றவர்கள் மனதில் விஷத்தை விதைப்பவர்களும் அதர்ம வாழ்க்கையை வாழ்பவர்களும் மற்றும் தர்மம் சொன்ன விதிமுறைகளை மீறி சமுதாயத்தை கெடுப்பவர்களும் அடையும் நரகம் அசிப்பத்திரம். இங்கு பாவிகள் பேய் மற்றும் பூதங்களால் துன்புறுத்தப்பட்டு அவதிப்படுத்தப்படுவார்கள். ஜீவனை துன்புறுத்தும் வகையில் மன உளைச்சல் மற்றும் அச்சத்தில் வைத்து நிமிடம்தோறும் பதற்றத்தை கொடுத்து கொடுமைப்படுத்துவார்கள். முதல் கேள்வி. மகன் இல்லை, மகள்தான். காரியம் எப்படி செய்வது? கைப்பில். கைப்பில் என்றால் காரிய பொருட்கள், அதாவது கைப்புல், தர்பை, கருப்பியல் மற்றும் காரியத்திற்கு தேவையான பொருட்களை காரியம் செய்பவருக்கு தன் கைகளால் கொடுப்பது என்று அர்த்தம். மகன் இல்லாது மகள் மட்டும் இருந்து தந்தைக்கு காரியம் செய்ய இதுவே வழி. வாத்தியாருக்கு காரிய பொருட்களை கைப்பட வாங்கி கொடுத்து அவரிடம் குடும்ப வரலாற்றை சொல்லி அவரை தன் தந்தைக்கு காரியம் செய்ய வைக்கலாம். இது வருடா வருடம் செய்தால் போதுமானது. குறிப்பாக மாலையபட்சத்தில் செய்வது உசிதம். மகளும் இல்லை என்றால் மனைவியே கைப்புல்லை வாத்தியாருக்கு வாங்கி கொடுக்கலாம். பெற்றோர் இல்லாதவர்கள் தன் தாத்தா பாட்டி இறந்தாலும் பேரன் அல்லது பேத்தி கைப்புல்லை வாத்தியாருக்கு கொடுத்து காரியம் செய்ய வைப்பது உசிதம். இவை அனைத்தையும் மீறி ஒன்று உள்ளது. பொதுவாக காரியம் செய்யும் அனைவரும் அவரவர் தன் சொந்தங்களுக்கு செய்து முடித்த பின் கடைசியில் ஒரு முக்கியமான மந்திரத்தை சொல்வார்கள். ஏஷான்ன மாதா ந பிதா ந பிராதா ந பந்துஹு நாண்யகோத்ரிணஹ தே திருப்திமகிலாம் யாந்தோ மயா தியக்தைஹி திலோதகைஹி. அற்புதமான மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால், தாய், தந்தை, சகோதரர்கள் இல்லாதவர்கள், தர்ப்பணம் செய்ய யாரும் இல்லாதவர்கள், கோத்திரம் என்னவென்றே தெரியாதவர்களுக்கும் சேர்த்து இந்த எள்ளின் மூலமாக நான் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை திருப்திப்படுத்துகிறேன் என்று அர்த்தம். ஹிந்து மதத்தின் மிக உயர்ந்த பார்வையை காட்டும் பல மந்திரங்களில் இது முக்கியமானது. யாரென்று தெரியாதவர்களையும் சொந்தமாக்கிக் கொண்டு அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் வழிபாடு இங்கு மட்டுமே உண்டு. அடுத்த கேள்வி. துர்மரணம் அடைந்தவர்களின் நிலை என்ன? இயற்கைக்கு மாறுபட்டு இறப்பு நிகழும் பொழுது அது துர்மரணம் ஆகிவிடுகிறது. தூக்கு போட்டு கொள்ளுதல், விஷத்தை குடித்தல், தீயில் இறத்தல், மிருகங்கள் மோதி காயம்பட்டு இறத்தல், நீரில் விழுந்து இறத்தல், அடிபட்டு இறத்தல், இடிபட்டு இறத்தல், கொலை செய்யப்படுதல், விபத்துக்கு உள்ளாகி இறத்தல், விஷப்பிராணிகள் கடித்து இறத்தல், போதைப் பொருளை உட்கொண்டு இறத்தல் என்று பல காரணங்களால் மரணம் ஏற்பட்டவர்கள் துர்மரணம் அடைந்த ஜீவன்களாக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு நரக பயணம் கிடையாது. அந்த ஆத்மாவை கூட்டிச் செல்ல யமதூதர்கள் வரமாட்டார்கள். கர்ம விதியின்படி எப்பொழுது ஜீவன் ஆயுள் நிறைவு பெறுமோ அப்போதுதான் யமதூதர்கள் அந்த ஆத்மாவை கூட்டிச் செல்வார்கள். எளிமையாக சொல்ல போனால் தண்டனைக்கு காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்படும். அது இன்னும் கொடுமை. இவ்வாறு இறந்தவர்களைச் சேர்ந்த சுற்றத்தாருக்கு தீட்டு இல்லை. அந்த ஜீவன்கள் சாந்தியடைய சில பரிகாரங்கள் உண்டு. நாராயண பலி. நாராயண பலியை முதலில் செய்த பிறகே மற்ற சடங்குகளை செய்ய வேண்டும். நாராயண பலி செய்யும் முறையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அடுத்த கேள்வி. குழந்தைகள் மரணித்தால் கர்ம காரியங்கள் உண்டா? பொதுவாக 13 வயது தாண்டாத குழந்தைகளுக்கு கர்ம வினைகள் கிடையாது. ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் பருவம் அடையும் முன்பே மரணம் அடைந்தால் எந்தவித வினைகளும் இல்லை. வெறும் தீட்டு மட்டுமே உண்டு. பருவமடைந்த பின் இறந்த பிள்ளைகளுக்கு தந்தை காரியம் செய்யலாம். அது ஒரு சோகம் நிறைந்த மன உணர்வு. பிள்ளை தவறிய வருத்தம். அதே சமயம் காரியம் செய்ய உயிருடன் இருக்கும் தந்தையின் மனநிலையை பற்றி சொல்லவே வேண்டாம். தந்தையும் இல்லை என்றால் தாய் கைப்புல்லை வாத்தியாருக்கு கொடுத்து காரியத்தை செய்ய வைக்கலாம். அடுத்த கேள்வி. சொர்க்கம் யாருக்கு?
மனிதன் உயிரோடு இருக்கும் காலத்திலும் இறந்த பின்பும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். இவ்வாறு இன்பமும் துன்பமும் பெறுவதற்கு அவன் செய்த நல்வினை தீவினைகளே காரணம். வாழும் காலத்தில் வாழ்க்கையின் முறைகளையும் கடமைகளையும் சரிபார்த்து கடவுள் பக்தியை அதனுடன் சேர்த்து தனக்கும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் ஒருவன் சொர்க்கத்தை அடைவான். வாழும் காலத்திலேயே சில பரிகாரங்களை செய்தால் நரக பாதையை தவிர்த்து சொர்க்க பாதையில் செல்ல கிருஷ்ணர் கூறும் சில செயல்முறைகளை பற்றி பார்க்கலாம். அயோத்தி, மதுரா, காசி, துவாரகா, குருட்சேத்திரம், காஞ்சி, ராமேஸ்வரம் ஆகிய ஏதாவது ஒரு ஸ்தலத்திற்கு சென்று கர்ம தோஷங்களை விலக்கிக் கொள்பவன் ஸ்ரீ விஷ்ணுலோகத்தை அடைவான். ராமர் அல்லது கிருஷ்ணரின் நாமங்களை சொல்லிக்கொண்டே இறப்பவனும் மோட்சத்தை அடைவான். துளசி செடியை விதைத்து வளர்ப்பவன் தான் செய்த பாவங்களை துறந்து சொர்க்கமடைவான். குழந்தை மற்றும் பசுதானம் செய்தவர்கள் சொர்க்கமடைவார்கள். முன்பின் தெரியாதவருக்கு ஆபத்து நேரிடும் பொழுது தன் உயிரை விடவும் துணிந்து அவர்களை காப்பாற்றுபவன் தேவர்களும் இந்திரனும் வரவேற்கும் நிலையில் சொர்க்கத்தை அடைவான். பூமி, யானை ஆகியவற்றை தானம் கொடுத்தால் மோட்சம் கிடைக்கும். கிணறு, குட்டை, ஆலயம் ஆகியவற்றை புதுப்பித்தவன் அவற்றை உருவாக்கியவர்களை விட புண்ணியம் செய்தவன் ஆவான். வைகுண்ட ஏகாதேசி அன்று இயற்கை மரணம் அடைந்தவன் வைகுண்டத்தை அடைவான். அடுத்து, ஏன் எள்ளு, தர்பை? இறந்தவருக்கு கர்மம் செய்ய சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த இடத்தை கோமியத்தால் சுத்தம் செய்து தயார் நிலையில் வைக்க வேண்டும். அந்த சுத்தமான இடத்தில்தான் கர்ம காரியங்களை செய்ய வேண்டும். அசுத்தமான இடத்தில் காரியங்களை செய்தால் பூதங்களும் பிசாசுகளும் அங்கு வந்து கர்ம காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கும். சுத்தமான இடங்களில் காரியங்களை செய்தால் தேவர்கள் அங்கு வந்து கர்ம காரியங்களை தடையின்றி முடிக்க உதவுவார்கள். எள். இந்த பொருள் மகாவிஷ்ணுவின் வியர்வையில் இருந்து தோன்றியது. கருப்பு எள், வெள்ளை எள் என்று இரு வகை உள்ளது. இதில் கருப்பு எள் மிக உயர்ந்தது. இதை பயன்படுத்தி கர்ம காரியங்களை செய்வது மிக சிறப்பு. தர்பை. இதன் ஒரு நுனிப்பகுதியில் பிரம்மாவும் இன்னொரு நுனிப்பகுதியில் சிவனும் நடுப்பகுதியில் விஷ்ணுவும் இருக்கிறார்கள். எனவே திவசங்களில் தர்பை புல் இல்லாமல் காரியம் செய்யக்கூடாது. மேலும் தர்பைக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு. காரியத்தின் போது தர்பை புல்லின் மேல் பித்ருக்கள் ஆத்ம உருவில் வந்து அமர்வார்கள். கிரகண சமயத்தில் வீட்டில் இருக்கும் பொருட்களின் மேல் தர்பையை போடுவதை பல முறை பார்த்தும் கேள்விப்பட்டும் பயன்படுத்தியும் இருக்கிறோம். அப்பேற்பட்ட சக்தியுடையது இந்த தர்பை. சென்ற பாகத்தின் தொடர்ச்சியாக யமதூதர் கேட்கப் போகும் அந்த கேள்வி என்ன, ஆத்மா சொல்லப் போகும் பதில் என்ன, மேலும் சித்திரகுப்தன் யார், யமன் யார் என்று அடுத்தடுத்த பாகத்தில் பார்க்கலாம். பாகம் 6 தொடரும்.